இந்த எபிசோட பெருசா பண்ணா நீ நான் லவ் பண்ணிடணும். லவ் பண்ண இந்த சீன் எபிசோட் பெருசாயிடும். ஓட்டு விடு. பிக் பாஸ்ல இது வரைக்கும் 3 நாள் முடிஞ்சிருக்கு. இந்த 3 நாள் பார்த்த பிறகு என்னோட மனநிலை எப்படி இருக்குன்னா வெறி வருது சார். எரிச்சம் மயிரா இருக்குடா. எரிச்சலாவே இருக்கு. எனக்கு என்னமோ நாள் முழுக்க எரிச்சலா இருக்கு. டென்ஷன். 13 ஜோக்கரா இருந்தா நம்ம என்ன பண்றது? எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சார் எஸ்ஐ சார், எஸ்ஐ. ஒரு சில நல்ல கண்டஸ்டன்ட்டும் இருக்காங்க. ஆனா இந்த கோமாளிகள் அவங்கள ஓவர் ஷேடோ பண்ணிடுறானுங்க. இவனுங்க வேற திவாகரை டார்கெட் பண்ணி சண்டை போட்டு 2 வாரத்துல போறவன ஃபைனல்ஸ் வரைக்கும் கொண்டு வந்துருவாங்க போல. ஒரே ஆள தான் எல்லாரும் டார்கெட் பண்றாங்க. எல்லாரும் என்னதான் வந்து சாரி கேட்கணும்னு சொல்றாங்க. டேய் அதுக்கு தான் நீங்க ஆசைப்படுறீங்க. ப்ரோ எனக்கு தெரியாம வருது ப்ரோ. இப்போ அதெல்லாம் கண்ணால நான் பார்க்க கூடாதுடா. இவங்க எல்லாரும் என்னதான் டார்கெட் பண்ணாங்க. நிறைய அந்த எஃப்ஜேன்றவர் வந்து ஊட நிறைய பேட் வேர்ட்ஸ் நிறைய பண்ணாரு. இவங்கன்னா இப்படி திவாகர்கிட்ட சண்டை போடுறதுனால மக்களுக்கு வந்துட்டு திவாகர் மேல பரிதாபம் வந்துடுது. நானுமே அந்த சண்டையெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பாவண்டா திவாகர். தெரியுமா என்னதான் இருந்தாலும் ஒரு மனுஷனை இப்படி டார்கெட் பண்ணக்கூடாது அப்படின்னா தோண வைக்கிது லைட்டா. ஆனா நம்ம திவாகர் மேல இறக்கப்பட்டு அவருக்காக ஃபீல் பண்ணா வச்சுங்க, அடுத்த நிமிஷமே ஏன்டா இவருக்காக ஃபீல் பண்ணோம் அந்த அளவுக்கு நம்மள ஃபீல் பண்ண வச்சிருவாரு. ஏன்னா வாய் எப்படி மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். திவாகரனா இன்ஸ்டால பிடிக்காம ரிப்போர்ட் அடிச்சு அவன் ஐடியை தூக்கி இதுக்கப்புறம் இந்த மூஞ்ச பார்க்கவே கூடாதான்னு நினைச்சா இப்ப பிக் பாஸ் ஓபன் பண்ணாலே அவன் தாண்டா வரான். இது எல்லாத்துக்கும் அவன் தாண்டா காரணம். திவாகர் மேல எனக்கு தனிப்பட்ட விருப்பம்னா கிடையாதுதான். ஏன்னா நானும் திவாகரோட வீடியோஸ்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன், ரசிச்சிருக்கேன், காமெடியா இருக்கேன்னு சொல்லியிருக்கேன். என்னதான் சிரிச்சிட்டு காமெடியா இருக்குன்னு சொன்னாலுமே ஆனா அவர் பேசுனது தப்பா இருக்கு, அது இன்னும் சரினே நினைச்சிட்டு இருக்காரு. நான் ஒரு நடிப்பு அரைக்க நல்லா நடிப்பேன், வாட்டர்மெலன் ஸ்டார், என்ன கருமத்தோனா பேசிட்டு போட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு பைத்தியக்காரன் பேசிட்டு இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். நம்ம ட்ராக் மாறிடும், நம்ம அந்த லைன் போக கூடாது. குட் குட் குட். ஆனா மத்த ஆக்டர்ஸை பத்தி தப்பா பேசுறது, அவங்கள வந்து இவன் கூட கம்பேர் பண்ணிக்கிறது, இந்த சுர்ஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது, இதெல்லாம் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அதனாலதான் இந்த திவாகரை சுத்தமா பிடிக்காமே போனுச்சு. அதுக்கப்புறம் ஐடி போச்சு. அதுக்கப்புறம் இந்த சோசியல் மீடியா பக்கமே திவாகரை பார்க்கல. ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தேன்டா, சந்தோஷமா இருந்தேன்டா. இப்ப பிக் பாஸ்ல அதிகமா காட்டுறதே திவாகர் தான். திவாகரை காட்டலாம் கூட இவரே போயிட்டு எல்லா கேமரா முன்னாடியும் இந்த இதை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இதெல்லாம் பார்த்து நானும் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவோம் போல, பைத்தியம் பிடிக்க வச்சிருவாங்க போலயே. ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து கிடைச்ச ஸ்பேஸை கரெக்டா யூஸ் பண்ற ஒரே ஆள் திவாகர் மட்டும்தான். எல்லா கேமராலையும் மனுஷன் போறாயா, ஒரு கேமரா விட மாட்டாயா. அவங்கிட்டனா ஒரு கேமரா இருந்தாலே சும்மா இருக்க மாட்டான், அவனை சுத்தி 60 கேமரா இருந்தா சும்மா இருப்பானா? நான் வேணா ஒரு சில வீடியோ காமிக்கிறேன், உண்மையாவே ஷாக் ஆயிட்டேன். சரிவா, உண்மையா அந்த விஜய் டைலாக்கோட மனநிலையில தான் நான் இருக்கேன். அவன் அசால்ட்டா சரிவா சரிவா. ஒரே சீன்ல தளபதியும் முடிச்சிட்டான், விஜய் சேதுவையும் முடிச்சிட்டான். குளிக்கும் போது ஒரு ரீல்ஸ் எடுக்கிறாரு, ஏதோ துண்டு எடுத்துட்டு போனா அதை வச்சு ஒரு ரீல்ஸ் பண்றது, மழை வந்தா ஒரு ரீல்ஸ், சாப்பிடும் போது ஒரு ரீல்ஸ், சின்ன கேப் கிடைச்சாலும் அதை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறாயா. இவரை வந்துட்டு ஒரு சில பேர் இன்னசென்ட் நினைக்கிறாங்க. இவர் வந்து இன்னசென்டே கிடையாது. அதுல ஃபர்ஸ்ட் தெளிவா இருங்க. நீங்க இன்னசென்ட் நினைச்சீங்கன்னா அங்கதான் நீங்க ஒரு கோமாளியா மாறுவீங்க. அதே சமயம் இவரை வந்துட்டு எல்லாரும் பரிதாபமா வர பாக்குறாங்க. தமிழ்நாட்டோட வாட்டர்மெலன் ஸ்டார், ஒரு ரொமான்டிக் ஸ்டார். திவாகர் மேலாம் பரிதாப நிலை வருதுன்னா கமெண்ட்ல பாக்குற கஷ்டமா இருக்குடா. கமெண்ட்ல போடுறாங்க திவாகரை பார்த்தா பாவமா இருக்கு, பாவம் பார்த்த மனுஷன் பாவண்டா, அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா. இப்ப பரிதாப ஓட்டெல்லாம் திவாகர் பக்கம் போயிட்டு இருக்கு. ஒரு வேலை சிம்பத்தில் அவன் மேல திவாகரை பொறுத்த வரைக்கும் முட்டாள் மாதிரி நடிக்கிற ஒரு விவரமான ஒரு ஆளு. உங்களை விட என்னை விட அவன் ரொம்ப விவரமான ஒரு ஆளு. ஏன்னா ஒரே ஆளை வந்து பாத்தீங்கன்னா டார்கெட் பண்றாங்க. எதனால சொல்றேன்னா, தான் ஒரு தப்பு செஞ்சுட்டா அது தப்புன்னு தெரிஞ்சா கூட, அது அவருக்கே தெரிஞ்சா கூட ஒத்துக்கவே மாட்டாரு. அது சரிதான் அதே ஸ்டாண்ட்ல இருந்து நம்மள பைத்தியக்காரன் ஆக்கிடுவான். சண்டை கிடையாது. ஆனா இவரு மட்டும் எல்லாரும் மூக்க நொட்டி இது தப்பு சொல்றது கேளுப்பா. ரம்யாஜோட ஃபைட் வந்துச்சு. நீங்களும் ப்ரோமோலாம் கூட பார்த்துட்டு ஆகா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறித்தனமா பார்த்துருப்பீங்க.
ஒண்ணுமே கிடையாது அந்த சண்டை. கண்ட்ரி ஃபுட்ஸ் பாரு அந்த சண்டையில மட்டும் யாரு பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஏதாவது ஒரு சண்டை வந்துச்சுன்னா வச்சுங்க, ஓகே இவங்க பண்ணதான் தப்பு, இவங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுப்போம்ல. இந்த சண்டையில எவன் மேலேயுமே ஒரு ஸ்டாண்ட் எடுக்க முடியல. ஆளுக்கு ஒண்ணு பண்ணிட்டு இருக்கானுங்க. எல்லாம் இதான் சாக்குன்னு சம்பந்தமே இல்லாம வந்து கத்திட்டு இருக்கான். தெரியுமா தெரியுமா இப்ப நீ எதுக்கு வந்த, உனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? கேமரா இருக்குல்ல, கத்த வேண்டியதா. ரம்யா ஜோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே பார்த்தப்பனா ஃபேமிலி கேமிங்னு சொன்னோன்னே நானே சென்டிமெண்டல் லைட்டா அழுதுட்டு கண் கலங்கிட்டேன்டா. அவமா இருக்காங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு பார்த்தா எனக்குன்னு ஃபேமிலியே கிடையாது. சின்ன வயசுல இருந்து நான் ஒன்னா உட்காந்தெல்லாம் சாப்பிட்டதே கிடையாது. ஏதோ ஃபேமிலி வேணும் ஒன்னா சாப்பிட்டதுல அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி வந்தாங்களே. ஐயோ ஓட்டு உட்டு பாத்துங்க நண்பர்களே, இவங்கெல்லாம் நம்பி ஒரு இறக்க கூட பட முடியல, அடுத்த செகண்டே மாறிடுறாங்க. கணக்கான மக்களுக்கு தெரிஞ்ச 4 பேர் நம்ம 3 பேரு ரம்யா. ஓட்டு உட்டு இவங்கள தப்பு சொல்றதை விட ஒருத்தர் இருக்கான், அவன் தான்டா காரணம். நல்ல மாமா வீடு மாரி போயிட்டு இருக்கு பிக் பாஸ் வீடு. டைட்டில் ஓட்டலாமா, பிக் பாஸ் வீடு இல்ல மாமா வீடுன்னு. இதுதான் என்னுடைய புலம்பல்கள், என்னுடைய குமுறல்கள். அட்லீஸ்ட் இவங்க பேசுனதாவது கட் பண்ணிட்டு போடுங்கடா. திவாகர் பண்றதை பார்க்கும்போது கொஞ்சம் காமெடியா இருக்குன்னா சிரிக்கலாம், லூசுப்பா ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னு சிரிக்கலாம். அதை விட்டுட்டு அவனுக்கு நீங்க சப்போர்ட் பண்றேன்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவன் அதே தான் மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருப்பான். இது வந்துட்டு திவாகரோட செல்வாக்க சரிக்கணும், ஒரு வெறுப்பு, ஒரு காழ்ப்புணர்ச்சி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு தப்பான ஆளை வளர்த்து விட்டுட்டோம், அது முடிஞ்சிட்டுன்னு பார்த்தா மறுபடியும் வருது. போன டைம் பண்ண தப்ப மறுபடியும் பண்ண வேணான்னு சொல்றேன். என்ன வேணாலும் பண்ணலாம், பண்ணுனா நம்மளை இங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த செருப்படின்றது நம்ம செருப்பை கழட்டி அடுத்தவனை அடிக்கிறது இல்ல, புரியுதாடா? ஏன்னா நம்ம வெளியில இருந்துட்டு இது எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், ஆனா உள்ள போயிட்டு தைரியமா சொன்ன ஒரே ஆள் ஆதிரை மட்டும்தான். ஒரு கண்டென்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம், அப்படி ஒரு பர்சனை தூக்கி இங்கே போடுவாங்களா அப்படின்னா என்னால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது. ஆனா நிறைய பேர் இதை பத்தினா பேசிட்டு தான் இருந்தோம். ஆனா 2-3 நாள் கழிச்சு பார்த்தா திவாகருக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒரு சில பேர் சோசியல் மீடியால அப்படிதான் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பிக் பாஸ் டீமுக்கே தெரியும் போல. 2 நாள் இவனுக்கு கதறுவானுங்க, அடுத்து விட்டுட்டு போயிடுவானுங்க, நமக்கு கண்டென்ட் தான் முக்கியம் அப்படின்னு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இங்க சொல்றபடிலாம் எங்கனால பண்ண முடியாது. இப்படி பண்ணுவோம். அடுத்து சுபிக்ஷா பார்வதியின் தள்ளு முள்ளு. நீங்க என்னவா பண்றீங்க, நீங்க கொளுத்தி போட்டு நீங்க அங்க என்ஜாய் பண்றீங்கக்கா. ஃபர்ஸ்ட் சுபிக்ஷாவும் ரம்யாவும் தான் பிளான் பண்றாங்க. அடுத்தவங்களையும் நம்ம டார்கெட் பண்ண வேணாம், இன்னைக்கு நம்ம பாரு அவங்க திவாகரை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது போல திவாகரையும் பார்வதியும் டார்கெட் பண்ணணும்னு இப்பவே நான் யோசிச்சேன். பார்வதியும் திவாகரையும் டார்கெட் பண்றாங்க, திவாகர் கூட விட்டுலாம்னு வச்சுக்கோங்க. பார்வதினா டார்கெட்டே பண்ண முடியாது. ஏன்னா என்ன பேசினாலும் எப்படியாவது ட்ராக் பண்ணி எங்கேயாவது கொண்டு போயாவது முடிக்கிற ஒரு ஆளு. ஏன்னா அவங்கள பத்தி நான் சர்வைவர்ல பாத்திருக்கேன். முதுகு வலிக்குதான், கண்ணு போடலையா, எதோட வேணா லிங்க் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி குழப்பி விடுற ஒரு ஆளு. அவங்கள வந்துட்டு இவங்க 2 பேரும் டார்கெட் பண்றாங்களாம். சரி டார்கெட் பண்ணாங்க, ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா வச்சுங்க, அதை இவங்க பக்கமே திருப்பி விட்டு போயிட்டாங்க. நீ பண்ண கெஸ்டர்ஸ்லயும் வியனா பண்ண கெஸ்டர்ஸ்லயும் தான் நான் வந்து கடுப்பாயிட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப சுபிக்ஷாவும் வியன்னாவும் பண்ணது தப்புன்னு பார்வதி சொன்னா கூட அதை கரெக்டான வேலை சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு சுபிக்ஷா வந்து பேசும்போது மார்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுனா ரொம்ப தப்பா இருந்துச்சு. எனக்கு அவ்வளவு ஸ்கில் இருக்கிறது உனக்கு தெரியல குட்டி. இப்ப அவங்க பண்ணது தப்பா, இப்ப பார்வதி பண்றது தப்பா, நம்ம யாருடா சப்போர்ட் பண்றது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இப்ப சுபிக்ஷாவும் வியன்னாவும் பண்ணது தப்பாவே இருந்தா கூட அதை நீ சரியா சொல்லி இருந்தா உனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கலாம். ஆனா நீ அவங்கள சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு தப்பு பண்ற. யூஸ் இல்லன்னு சொல்றேன், கன்வின்ஸ் பண்ணி யூஸ் இல்லன்னு சொல்றேன். என்ன சொன்னாங்க? ஆனா ஒரு சில பேர் வந்துட்டு பார்வதிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி எப்படிப்பட்ட ஆளுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ காமிக்கிறேன். கொஞ்சம் எல்லா இடத்துலயும் கேமரா இருக்கு, நீ வந்து மறைக்காத. எப்பா பாத்துங்க, சுத்தி அவ்வளோ கேமரா இருக்கு. எல்லாரும் தெரியணும்ன்றத கொஞ்சம் மைண்ட்ல வச்சுட்டு கொஞ்சம் எல்லாமே நல்லா ஓட்டு விடு. ஓட்டு உட்டு கேமராவை மறைக்கிறத கூட ஒரு விஷயமா சொல்லிட்டு போறான். கேமரா மறைக்காத, நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், கேமரா கேப்சர் பண்ண விடாம ஏன் மறைக்கிற? வெரி குட் பிரில்லியன்ட். இது எனக்கு புது ஸ்டேட்மெண்டா இருக்குடா.
இது வரைக்கும் நான் பார்த்த பிக் பாஸ் வரலாற்றிலேயே இது கொஞ்சம் புதுசா இருக்கு. ஓகே, அங்க இருக்கிற எல்லாருமே கேமரா கான்சியஸா தான் இருப்பாங்க. ஆனா இந்த அளவுக்கா? இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பார்வதி எப்படிப்பட்ட ஒரு ஆள்னு. எல்லாத்தையுமே இவங்க பிளான் பண்ணி கரெக்டா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட மார்க் பண்ணிருப்பாங்களே, அது கூட தப்புன்னு தெரிஞ்சுதான் பண்ணிருப்பாங்க. எனக்கு என்னமோ இந்த விஜய் பார்வதி எதுக்கு திவாகர், கலையரசன் இவங்க கூட சுத்திட்டு இருக்காங்க, அதுவே எனக்கு டவுட்டா இருக்குடா. இனம் இனத்தை சேருங்கிறது எனக்கு தெரியுது, இந்த கைசடைகள்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்றது ஓகே தான். ஆனா இதுல பார்வதி சேர்றதுக்குள்ளே எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கு. அடுத்து இந்த வாரம் வந்து கடந்து வந்த பாதை வந்து டாஸ்க் போயிட்டு இருக்கு. 3 நபர்களுக்கு கதை சொல்லும் வாய்ப்பு அளிக்கப்படும். எப்போதுமே இந்த டாஸ்க் வந்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் வீக்கே கொடுத்துட்டாங்க. ஐயோ போட்டு சாவடிக்க போறானுங்க அப்படின்னு தான் நினைச்சேன். ஆனா உண்மையாவே நந்தினியோட ஸ்டோரியும் கெமியோட ஸ்டோரியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னையே எல்லார் முன்னாலயும் அழ வச்சுட்டேன். ஆனா அதை தாண்டி திவாகரோட ஸ்டோரி வந்து ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு. இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூ, 2 இன்டர்வியூ, 10 இன்டர்வியூட போர் அடிச்சிடும். என்னோட இன்டர்வியூ 500 சேனல்ஸ் விடாம எல்லாமே ஹிட்னே. அது எப்படின்னா, இவன்னா உசுரோட இந்த உலகத்துல நடமாடிட்டு இருக்கும்போது நமக்கு என்னடா This we are not doing. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. உன்னோட கடந்து வந்த பாதையை சொல்லியான்னு கேட்டா தற்பெருமை பேசிட்டு இருக்காரு. நான் வந்து ஆக்டர் ஆகலாம், உங்களால டாக்டர் ஆக முடியாது. டேய் வேலைக்கு ஆக மாட்டான்டா. ஏன் சார்? எவன் ஒருத்தன் அவனே பெருமையா பேசுறானோ அவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு அர்த்தம். நல்ல வேலை நமக்கு காட்டுறது ஒரு 5 நிமிஷம் தான். ஆனா 3/4 மணி நேரம் பேசியிருக்காரியா. நாம கூட பரவாயில்ல ஏதோ தப்பிச்சிட்டோம். ஆனா அந்த ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ரொம்ப பாவம், மாட்டிக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி அனிதா சம்பத் தான் இது மாதிரி ஒரு சம்பவம் பண்ணாங்க. அனிதா சாரி டு இன்டரப்ட், பட் ரொம்ப லாங்கா போகுதுடா. ஆனா அவங்களே திவாகர் மிஞ்சிட்டாயா. நாங்க இனிமே அண்ணன் தம்பியா வாழ்ந்துக்கிறோம், தயவு செஞ்சு எங்களை விட்டுரு. அடுத்து வியானா, அப்புறம் பிரவீன் ராஜோட சலம்பல். அப்ப மத்தவங்க பேசினா யூ ஆர் லிசனிங் ரைட், தென் வை யூ ஆர் நாட் லிசனிங்? ஸ்டார்டிங்ல வியானா வந்துட்டு கரெக்ட்டா தான் பேசுறாங்க. ஐ அம் ரெஸ்பெக்டிங் யூ அண்ட் ஐ அம் டாக்கிங் டு யூ. ஓகே, I agree. பிரவீன் செஞ்ச ஒரு தப்பை சுட்டி காட்டி எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி அதுக்கு பிரவீன் ராஜு சாரி கேட்கிற அளவுக்கு வந்துட்டாரு. I've given you the ஓகே 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 ஐ ராங். இப்ப உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குல்ல. அதுக்கப்புறம் அதே தப்பை இவங்க பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நான் ஜாலியா இருக்கேன். I'm just being like ஜாலியா. அதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஜந்துடா அது. என்ன ஜந்துடா இது?